இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபக் பாண்டியன் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. முதல்ல அந்த இடத்துல நாடார், அப்புறம் அந்த முக்குளத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு அது, அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லி. இந்த சாதி சண்டைகள் இந்த சமுதாயத்துக்குள்ள தான் சண்டைகள் வந்து அதிகமாக நடக்குது. இது திருநெல்வேலி மாவட்டம். முதல்ல பிரச்சனை அது நடக்குது, ரைட். இந்த பிரச்சனைக்கு உண்டான காரணம் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள். இப்போ இந்த சாதி அப்படிங்கிறது வந்து ம், சோழர்கள் காலத்துல இந்த சாதி சண்டைகள் நடந்ததா அப்படின்னு வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இருக்காது. தந்தை தாய் பிள்ளை என்றும் தலைப்பதற்கு சாதி என்றும் விந்து என்றும் உழைப்பதற்கு சொன்னதெல்லால் கதிவேறிலே உத்தமனை அறிந்தவர்கள் பாடினார்கள். அப்போ சோழர்களோட ஆட்சியில் இது கிடையாது. எப்போ இந்த பிரச்சனைகள் வந்து வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு உண்டான பாடல் தான் அங்கே மேலே போட்டிருக்கேன். அது சிவவாக்கியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு விஷயங்கள். பிடித்ததன்று மும்மதோ பிரம்மவான பித்தர்கள் தடித்துகோல மதத்தை விட்டு சாதி வேதம் கொண்டிரோ வடித்திருந்ததொரு சிவத்தை வாய்மை கூற வல்லிரு திடுக்கமுற்ற ஈசனை சென்று ஓடல் ஆகும். இந்த பாடல் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் யூனா யூ முத்திரை போட்டிருப்பாங்க. அவன் கீழே போட்டிருக்கேன், கமல்லாம் வந்து அந்த இனத்தவன் தான். இவன் கமல்லாம் வந்து எதுக்கு ஆதரவு தெரிவிப்பான் அப்படின்னா, அந்த சிலுவை போடுறவங்க ஐரோப்பியனுக்கு தான் அவன் ஆதரவு தெரிவிப்பான். ஏன்னா அது அவன் குடி. புரிஞ்சுச்சிங்களா? அது அவன் குடி. அவன் வந்து தமிழர்கள் வந்து கிடையாது. இங்கே வந்து யூத கலப்பினர்கள் வந்து யூத கலப்பு வந்து அதிகம். அவங்க வந்து முதல்ல அலெக்சாண்டரை வந்து நம்ம கொன்னோம், படையெடுப்பு அப்படின்னு வருது. பிற்காலத்தில் ஐரோப்பிய வருகைன்னு இருக்கும். பிற்காலத்தில் தான் ஐரோப்பிய வருகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ரோமாபுரி மூலம் ஆட்சி செஞ்சவன் வந்து யார்? பாண்டியன் அப்படிங்கிறது. அதெல்லாம் வந்து பாண்டியனோட நிலப்பகுதிகளோட எல்லைக்கு உட்பட்ட பகுதி. அதெல்லாம் வந்து பாண்டியர்கள், சேரன், சோழன், பாண்டியன் இவங்களோட வரலாறு வந்து நமக்கு நிறையா விஷயங்களில் பார்த்துருக்கோம். அந்த விஷயங்கள் இந்தோனேசியா மூலம் வந்து ஆட்சி செஞ்சது. அது தமிழர்கள் இந்த பூமியை எப்படி வரையறுத்தாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே புவியியல் சார்ந்தும் அந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பிரச்சனை வந்து இந்த சாதி பிரச்சனை அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா, சைவத்தை வந்து வைணவம் வந்து விழுங்கி அந்த சைவத்துக்குள்ள இந்த சாதி பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கு இந்த யூத கலப்பினம். அது இந்த யூதர்களை வந்து தெலுங்கர்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அந்த தெலுங்கர்கள் அந்த யூதர்களோட சேர்ந்துக்கிட்டு இங்க சிவத்தை வந்து தாக்குறாங்க. இதுதான் சமய போராட்டம். இது வந்து நம்ம ஆய்ந்தறிந்தாவே தெரிஞ்சிருது. நூல்களை வந்து தமிழ் நூல்களை நல்லா தெளிவாக ஆய்ந்தறிந்தாவே அது வந்து தெளிவுபடுத்துது. இந்த உலகத்தை எல்லாத்தையும் தான் ஆளணுங்கிற நப்பாசையில் ஐரோப்பிய நாய்கள் வந்து என்ன பண்ணுது, எல்லாத்தையும் படையெடுத்து வந்தான். யாரு? அலெக்சாண்டருங்கிற ஒரு அப்போ அவனை கொன்று இங்கேருந்து தான் அனுப்புகிறாங்க. அப்போ இந்த நாய்ங்க என்ன பண்ணுதுன்னா, எல்லா குடியிலையும் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸ்ப்ளிட் ஆகுனா எல்லா குடியிலையும் கலக்குது. கலந்து அங்கங்கே அந்தந்த குடியோட கலந்து அந்த நெறிகளை தன்னுடையதாக மாற்றிக்குது. அப்படி இங்கே வந்து கலப்பினமானவங்க தான் இவங்கெல்லாம். அது முன்னும் தமிழர்கள் ஆட்சி தான். நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழர்கள் ஆட்சி தான் இருந்திருக்கும். உலகத்திலேயே வந்து தமிழர்களோட இந்த மூவேந்தர் ஆட்சி முறைகள் தான் வச்சுருந்துருப்பாங்க. அது முக்கன் முதற்கொண்டு சிவம் அப்படின்ட்டு. இது இந்த பிரச்சனைகள் சரி வரம் கொடுத்தவர்களில் கையை வைக்க வராங்க அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படிங்கிறது அது நான் தெளிவாக சொல்லணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு புரியாது. இந்த சாதி பிரச்சனை இது உள்ள பின்னாடி உள்ள அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இந்த யூதர்கள் கீழே உலகம் போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி அவன் யூதத்தின் அடிவருடி தான் இவனும். யார்? ஐரோப்பியர்களோட அடிவருடி தான் தெலுங்கு பயிலுவலாம். அதனால தான் தெலுங்கு பயில்களையே தமிழ் வந்து ஏற்றுக்கல. தமிழ் வந்து தெலுங்கர்களையும் ஒதுக்குது, ஏற்றுக்கிட்ட இந்த யூத பாலிஜிஸையும் ஒதுக்குது, ஓடிப்போ அப்படின்ட்டு. இந்த யூத பாலிஜிஸ் அப்படின்ட்டுல அதையும் தமிழ் வந்து ஒதுக்குது. அவன் அங்கே சிவத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தசாவதார படத்துலேயே சொல்லுவான். அர்த்தராட்சமம் ஏற்கனவே வந்து பஞ்சார்த்தம் இருக்கு. இன்னைக்கு தமிழே வந்து அவங்கள ஏற்றுக்கல, ஓடிப்போன்ட்டு விரட்டுது. ஓடிப்போ, உனக்கு இங்கே இடம் கிடையாது, உனக்கு தமிழில் அறவே இடம் கிடையாது. நீ தமிழனை எதிர்த்து வந்த ஒரு கூட்டம், தெலுங்கு பயில்வலெல்லாம் தமிழர்களை எதிர்த்து வந்த கூட்டம்.
அந்த யூத கலப்பில யூத பாலிசஸோட சேர்த்துட்டு தான் இங்க பிரச்சனைகள வந்து அதிகமா உண்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க கடைசியில பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்து அந்த ஐரோப்பியன் இயேசு அப்படின்ட்டு போயிடுவான் அவன். ஆனா தமிழர்கள் வந்து அத வந்து இது பண்ண மாட்டாங்க. இப்ப இந்த சைவ நெறிக்குள்ள உள்ளார புகுந்து இந்த சாதியில வந்து பேதங்கள், அதாவது இது உயர்வு, இது தாழ்வு அப்படின்னு சொன்னது வந்து ஐரோப்பியர்கள். இங்க வந்து தமிழ் அதுக்கு தான் தமிழ வந்து வேற யாருமே வந்து கத்துக்க கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா தமிழ் குடியில வந்து பல குடிகள வந்து கலந்து குழப்பத்த உண்டு பண்ணுது. இப்போ உலகையே ஆட்சி செய்யும்போது தமிழர்கள், அப்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னா, அது தமிழர்களுடைய ஆட்சி முறைகள் இருந்தபோது. அறம் சார்ந்த அந்த ஆட்சி முறை. இப்ப வந்து நீங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ட்டு அடுத்தவன்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அது வந்து தப்பா போயிடும். அந்த மாரி பேசக்கூடாது, தயவு செஞ்சு. அது வந்து தமிழர்கள் இருந்த இப்ப தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படிலாம் தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பாரு. அது தமிழர்களுடைய ஆட்சி முறைகள்ல இருந்துச்சு. நீ ஐரோப்பியனோட விஷயங்கள்லாம் அவன் வெறி கொண்டு திரியிறாய்ங்க. உலகத்த வந்து நான் தான் ஆளணும் அப்படிங்கிறது வெறி. அவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஆதிக்க வெறி அப்படிம்பாங்க. ஒரு மன்னன் வந்து ஒரு நாட்டு மீது படையெடுக்கிறான்னா, அது காரணத்தோட படையெடுக்கும். காரணம் இல்லாம சும்மா நப்பாசையில படையெடுத்து வந்தவன். அவன் ஐரோப்பியன் அலெக்சாண்டர்ங்கிறவன். நப்பாசை கொண்டவன். அப்ப இவங்களால நேரடியா வந்து இது பண்ண முடியலங்கிறது அந்த சூழ்ச்சியின் முறைகள்ல உள்ளார வராய்ங்க. இதுதான் அதனுடைய விஷயங்கள். இங்க நடக்கிற இந்த சாதி சண்டைக்கும் இதுதான் காரணம். இது வைணவத்தில அந்த ஸ்கிரிப்ட்ல உள்ளார வந்த இந்த யூத ஐரோப்பியங்க இங்க பிராமணர்கள் வேடம் பூண்டு வராய்ங்க. அதாவது அந்தணர் வேடம் பூண்டு வராய்ங்க. பிராமணம் அப்படிங்கிறது வேறு, அந்தணர் அப்படிங்கிறது வேறு. அந்தணர் என்போர் அறவோர். அந்த அந்தணர் வேடம் பூண்டு தான் உள்ளார வராய்ங்க. நீங்க அவிங்க கதையிலேயே சொல்லியிருப்பாங்க. கிருஷ்ணா வந்து அந்தணர் வேடம் பூண்டு அந்தணர் வேடம் வந்து பூண்டு வரையவே கூடாது. அறம்படி அந்தணர் வேடம் பூண்டு வரக்கூடாது. அது தெரியுமா? அறத்திரங்களுக்கும் நீ அண்டமென் திசைக்கும் நீ திறத்திரங்களுக்கும் நீ தேடுவார்கள் சிந்தை நீ உறக்கம் நீ உணர்வு நீ உட்கலந்த சோதி நீ மறக்குநாதன் என்கலன் மறப்பினும் குடிகொலை. யாரு? சிவம். ஆனா சிவத்த அறிந்தவர்கள் தான் அந்தணர்கள். அடியும் முடியுங்கள்ல. ஆனா அப்படி இருக்கும்போது இந்த யூதர்கள் வந்து ஐரோப்பியர்கள் வந்து அந்தணர் வேடம் பூண்டு உள்ளார வராய்ங்க. இன்னைக்கு இங்க இந்து மதம்ன்ட்டு இந்து மதம்ங்கிறது வந்து உலகத்திலேயே கிடையாது. இவிங்க என்ன பண்றாங்கன்னா, அது இந்து மதம்ங்கிற பேர்ல சித்தரிச்சு, இவிங்களுக்கு கீழ உலகத்த கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி, அங்கங்க ஸ்கிரிப்ட் ஆயி அதுக்கு வந்து அவிங்க தலைமை தாங்குற மாரி வச்சிருக்காய்ங்க. அத ஆனா தமிழ் வந்து அவிங்கள தெளிவா காட்டிக் குடுக்குறது. தெலுங்கர்களையும் தமிழ் ஏத்துக்காது. அந்த யூத பாலிசியையும் தமிழ் வந்து ஏத்துக்காது. சிலுவை போடுறது தமிழர்களுடைய நாகரிகம் கிடையாது. முதல்ல அத வந்து தெளிவா புரிஞ்சுக்கங்க. அதுவும் இந்த என்ன சொல்றது? கல்லறை பண்டிகை அப்படின்ட்டு ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாய்ங்க. அது வந்து தமிழர்கள்ல அந்த இதில வந்து கிடையாது. அத எதிர்த்து தான் இவரே வந்து அந்த இதில "பாவமென்ற கல்லறைக்கு பல வழி. தர்மதேவன் கோவிலுக்கு." கோவிலுங்கிறது தமிழர்களுடைய சொல். அதான் பாவமென்ற கல்லறை. கல்லறைங்கிறது வந்து அவங்களுடைய விஷயங்கள். தமிழ்ல வந்து அந்த இது கிடையாது. அதான் பாவமென்ற கல்லறைக்கு பல வழி. தர்மதேவன் கோயில். கோயில்னா தமிழர்களுடைய இது. அந்த விஷயம். அது மாரி கல்லறை அப்படிங்கிறது, அது ஐரோப்பியர்கள். ஐரோப்பியர்கள் தான் இப்போதைக்கு இந்த சிலுவை போடுறாங்க. தமிழர்கள்ட்ட வந்து அது கிடையாது. நீங்க ஹரிச்சந்திர புராணத்திலேயே வந்து வெட்டியான் பிணம் எரிக்கிறதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு ஒண்ணு சமாதி நிலை அப்படிம்பாங்க. சமாதி நிலைனா என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கங்க. முதல்ல நீங்க நினைக்கிற மாரி சமாதினா எல்லாருமே வந்து அது கிடையாது. அவங்க சொல்ற சமாதி நிலைங்கிறது வந்து வேற. சமாதி நிலைனா தன்னுடைய உயிர வந்து இறைவனோட இணைக்கிறதுன்னு பொருள். இந்த சமாதி நிலைங்கிறது வந்து வேற. இங்க சமாதின்னா இப்ப இப்போ இறந்து போனவங்க அவங்கள போட்டு புதைச்சு போட்டு கும்பிடணும் அப்படிங்கிற மாரி இருந்தாங்க. அது அப்படி கிடையாது. சீவ சமாதி அப்படிம்பாங்க. சீவன் வந்து சமாதி நிலையடைந்து இறைவனோடு ஒன்று கலக்குது. அதுதான் சீவ சமாதி. சீவ சமாதிங்கிறது வந்து வேறு. இந்த இறந்து போனவங்க அந்த விஷயங்க. அப்ப ஏன் இந்த சீவ சமாதின்னா, அறமறிந்த ஆன்றோன் சான்றோன் பெருமக்கள் வந்து இறக்கும்போது அவங்களோட உடல வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த சமாதி நிலை இப்ப இவர்லாம் வந்து அதான் வள்ளலார் இதெல்லாம் வந்து இந்த சீவ சமாதி அடைந்தவர் அப்படிங்கிறாங்கல்ல. அவங்கள தான் வந்து அவங்க இதா வந்து அந்த தெய்வத்துக்கு அடுத்தபடியா வச்சு வணங்கிட்டு இருப்பாங்க. அத வழிகாட்டுதல் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் சமாதிங்கிறது. நீங்க வந்து ஒருத்தன் இறந்து போயிட்டான்னா, அவன தூக்கி உள்ளார போட்டுக்கிட்டு சமாதி சமாதிங்கிறது அது வந்து வேறு. சீவ சமாதி அப்படிங்கிறது வேறு. 2த்துக்குமே வந்து விதிமுறைகள் வந்து வேற. ஐரோப்பியன் அவன் எல்லாத்தையும் கொன்னு சமாதியில போட்டுட்டு கும்பிட்டுட்டு இருப்பாய்ங்க. அதனால இங்க உள்ள தமிழ் மக்கள் வந்து இந்த பிளவு இப்ப அங்க வந்து நடந்துட்டு இருக்க இந்த சாதி பிரச்சனை, இது வந்து சாதி பிரச்சனை கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்து இந்த வைணவ ஸ்கிரிப்ட் உள்ளார வரும்போது அந்த சாதி பிரச்சனை வந்து தலை தூக்கி ஆடுது. ஏன்னா, அவன் வந்து சிவத்த எதிர்த்து வந்தான். அப்ப அந்த சிவநெறிகள வந்து சிவத்தோடைய இந்த சாதி இதெல்லாம் வச்சு வகுத்தார்ல, அதெல்லாம் வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவைங்களுடைய நோக்கம். யாரு? இந்த
இவங்களோட ஏன்னா அவன் ஆளணும் அப்படிங்கிற வெறி. அவனுக்கு அடிவருடியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது தான் இந்த தெலுங்கர்கள். யாரு நீங்க சொல்ற அதனால தான் காந்தலட்சுமிலாம் பார்த்தீங்கன்னா, நாங்க சாக்ரடீஸு அப்படிம்பா. அப்புறம் இது அதுன்ட்டு எதுனத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த காந்தலட்சுமி தெலுங்கச்சி, வடகச்சி அப்படிங்கிறது. ஆனா தமிழ் மன்னர்கள வந்து தாழ்த்தி பேசுவா. தமிழ் மன்னர்கள தாழ்த்தி பேசிட்டு, அதே வடகச்சி வந்து ஐரோப்பியன உயர்த்தி பேசுவா. ஏன்னா, அவங்க யூத பாலிசிஸ வந்து ஏத்துக்கிட்டாங்க. அதாவது அந்த ஐரோப்பியனத்த வந்து ஏத்துக்கிட்டாங்க. தமிழர்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. தமிழ்ல என்னதான் நீ குடி கலந்தாலும் அந்த விஷயங்கள வந்து ஒதுக்கிறது. அதுக்கு காரணம் வந்து வேற. "கர்த்தாவை தான் என்று தோணவிட்டான் கபட நாடகமாக மேகஞ் சேர்த்து." அதான் "மரம் கொடுத்தவர்தல்ல கைய வைக்கிற கூட்டம்" அப்படிங்கிறது. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது வந்து வரலாற்று நூல்கள நீங்க வந்து ஆய்வு பண்ணுங்க. ஒவ்வொரு தமிழனும் இத ஆய்வு பண்ணணும். நீங்க சும்மா அடிச்சுக்கிட்டு, அருவாள தூக்கிட்டு வெட்டுறது. இது வந்து கலியுகம்னா அறியாமை மிகுந்து நிக்கும். அத வந்து கத்தியினால வந்து இது பண்ண முடியாது. இந்த யுத்தமானது புத்தியினால் நடக்கணும். கத்தியினால் நடக்கக்கூடாது. இந்த யுத்தமானது புத்தியினால் நடந்தா மட்டும் தான் இது நீங்க தீர்வு காண முடியும். அடுத்த பதிவுல பார்ப்போம்.